ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழு குழுன்னு ஜில்லு ஜில்லுன்னு 2 ஜூஸ் தாங்க போட்டு காமிக்க போகிறேன். இந்த வெயில் காலத்தை சமாளிக்கணுன்னா இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஜூஸ் போட்டு குடிங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜூஸ் சப்போட்டா ஜூஸ் தாங்க போட்டு காமிக்க போகிறேன். நல்ல கனிஞ்ச பழமாக பார்த்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த பழத்து உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிடுங்க. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னையும் நீக்கிடுங்க. நடுவில் சதைப்பாங்கான இனிப்பான பகுதியை தனியாக பிரித்து எடுத்துக்குங்க. இப்போ இது கூட தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ பழம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்குங்க. நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இது கூட காய்ச்சி ஆற விட்ட பால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துருக்கேன் நான். அந்த பாலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான சப்போட்டா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான சப்போட்டா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெயிலுக்கு இதை அப்படியே குடிக்க முடியாது, அதனால் இது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் ஐஸ் க்யூப் போட்டு குடித்தா தான் இந்த வெயிலுக்கு கொஞ்சமாவது சமாளிக்க முடியுங்க. சூப்பரான சப்போட்டா பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சாத்துக்குடி ஜூஸ் தாங்க. சாத்துக்குடி ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ சாத்துக்குடியை எடுத்துக்கிறேன், நான் அதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். அதனுடைய ஜூஸை மட்டும் நம்ம எலுமிச்சம்பழம்லாம் புழிவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி புழிஞ்சு தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் பழம் தான் எடுத்திருக்கேன், அதனால் ஜஸ்ட் நான் கையிலேயே புழிஞ்சிக்கிறேன். நீங்கள் நிறைய பழம் எடுத்திங்கன்னா நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு எடுப்போம் இல்லைங்களா, அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஜூஸ் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். அதில் இருக்கக்கூடிய சீடை எடுத்துட்டேன், சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு திருப்பி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாத்துக்குடி ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூல் படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸை டைரெக்டாகவே சேர்த்து குடிச்சிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தா உடனே குடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஜூஸ் போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து எடுத்திங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு குடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான 2 ஜூஸ் போட்டு காமிச்சிருக்கிறேன். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெயிலை சமாளிக்கணுன்னா அப்பப்போ இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது போட்டு குடித்தாதாங்க உடம்பு தாங்கும். நீங்களும் போட்டு குடிங்க, குழந்தைங்களுக்கும் போட்டு கொடுங்க. வெளியில் போயிட்டு வர அவங்கவுங்க வீட்டுக்காரர்களுக்கும் போட்டு கொடுங்க. இந்த ஜூஸ் எப்படி இருந்தது அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.